SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸுக்கும் அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸ் கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம். இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. நல்லா அவரையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், அவரைக்காய் தான் எடுத்துருக்கேன். இந்த பாகம் நீக்கிடுங்க. நார் எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது மாதிரி ரெண்டாக பிரித்து பாருங்கள், உள்ளே பூச்சி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். சின்ன சைஸு தேங்காய் தான், சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கேன். பல்சு மோடு போட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எடுத்துருக்க அவரை ஈரம் இல்லாமல் இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவரை வதக்கணும் இல்லையா, அதிலே எண்ணெய் இருக்குது. அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி, ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா 3/4 பாகம் வெங்காயம் வதங்கிருக்கு பாருங்கள். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நம்ம வதக்கி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துருங்க. 300 கிராம் அவரைக்காய் நான் எடுத்துருக்கிறது. வதக்கினாலே காய் கொஞ்சமாக தெரியும். இந்த அவரைக்கிட்ட வந்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சிருக்கிற தேங்காவை அப்படியே சேர்த்துக்கங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான். மிக்ஸியில் பாருங்கள், ரெடி ஆகிடுத்து அவரைக்காய் பொரியல். அவரை நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா வகை குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இது பாருங்கள், அப்படியே ஒயிட் ரைஸில் கூட கலந்து விட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசமெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சூப்பரான அவரைக்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மேலே வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.